தரித்திரருக்கு சுவிசேஷம், திருச்சபைக்கு சத்தியம். இந்த 2 நோக்கங்களோடு மன்னா மழை பெய்து கொண்டிருக்கிறது. சங்கீத புஸ்தகத்திலிருந்து இந்நாட்களிலே நாம் செய்திகளை படித்து தியானித்து வருகிறோம். இந்த செய்திகள் மகிமை டிவியிலே வெளியிடப்படுகின்றன. இந்த சங்கீத செய்திகள் எல்லாமே தொகுப்பாக யூடியூபில் காணப்படும். ஏதாவது ஒரு சங்கீதத்தை நீங்கள் விட்டுவிட்டால் யூடியூபில் நீங்கள் போய் பார்த்து அந்த சங்கீதத்தின் அறிவுரைகளை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். இந்த செய்திகளை கேட்ட பிறகு உங்களுடைய ஆலோசனைகள், ஜெப குறிப்புகள் இவற்றையெல்லாம் நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்துவீர்கள் என்றால் உங்களுக்காக ஜெபிப்போம், ஆலோசனைகள் உங்களுக்கு வழங்குவோம். அது மட்டுமல்ல, வேதம் முழுவதற்கும் வேத தியான உரை எழுதியிருக்கிறோம். திருமறை தெளிவுரை என்ற தலைப்பில் 66 புஸ்தகங்களுக்கும் விளக்க உரை எழுதியிருக்கிறோம். வேண்டியவர்கள் நீங்கள் எங்களுடைய முகவரியிலே டெலிஃபோனிலே தொடர்பு கொண்டு நீங்கள் அவற்றை பெற்றுக்கொள்ளலாம். 8 வால்யூமில் 8 பாகங்களாக வேதம் முழுவதற்கு விளக்க உரை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவற்றை நீங்கள் பெற்று ஆசீர்வாதமாக இருக்கவும், உங்களுடைய ஒரு குடும்ப பொக்கிஷமாக அவற்றை கருதவும் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து இந்த செய்திகளை பாருங்கள். இந்த செய்திகளை, இந்த டிவி சேனலை மற்றவர்களுக்கு நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். மன்னா மழையில் நனைய மறுபடியும் உங்களை மனமகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன். சங்கீத புஸ்தகத்திலிருந்து நாட்களிலே செய்திகளை நாம் படித்து தியானித்து வருகிறோம். இன்றைய நாளிலே 80ஆம் சங்கீதம். சாட்சி விளங்கும்படி சோஷானீம் எடூத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட ஆசாபின் சங்கீதம் என்ற அடைப்புக்குறியிலே பார்க்கிறோம். இந்த சங்கீதம் ஆசாபின் சங்கீதம். இந்த சங்கீதம் சோஷானீம் எடூத் என்னும் வாத்தியத்திலே வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம். இந்த வாத்தியம் என்ன, எப்படி இருக்கும் என்று தெரியாது. யாரும் அதை விளக்கவில்லை இன்னும். சாட்சி விளங்கும்படி கர்த்தரிடத்திலே, மக்களிடத்திலே கர்த்தருக்குள்ளான நம்முடைய சாட்சி விளங்கும்படி எழுதப்பட்ட இந்த சங்கீதம் என்று சொல்லி இந்த சங்கீதத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேலிலே வட மாநிலத்தை அசீரியா சூழ்ந்து கொண்ட பொழுது, கிமு 724ஆம் ஆண்டிலே சூழ்ந்து கொண்ட பொழுது, தெற்கு பிராந்தியமான இஸ்ரவேல் ஜனங்கள் வடக்கு பிராந்தியமான இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணும் பொழுது அதன் அடிப்படையிலே எழுதப்பட்ட சங்கீதம் இந்த சங்கீதம். விசுவாசிகள், ஆண்டவருடைய பிள்ளைகள் சிறை விருப்புக்கு போகாமல் இருக்கத்தக்கதாக ஆண்டவரிடத்தில் வேண்டும்படி இந்த சங்கீதம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனாலும் இஸ்ரவேல் ஜனங்கள் சிறையிருப்புக்கு சென்றார்கள். வட மாநிலம் சென்றது என்று சொல்லி கிமு 722ஆம் ஆண்டு முதல் 721ஆம் ஆண்டு வரை நடைபெற்ற காரியத்தை குறித்து அதன் அடிப்படையிலே இந்த சங்கீதம் அமைக்கப்பட்டிருக்கிறது. சங்கீதம் எப்படி ஆரம்பிக்கிறது என்றால், இஸ்ரவேலின் மெய்ப்பரே என்று சொல்லி இந்த சங்கீதம் ஆரம்பிக்கிறது. ஆரம்ப சில வசனங்களை நாம் பார்ப்போமா? முதல் 2 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, இஸ்ரவேலின் மெய்ப்பரே, யோசேப்பை ஆட்டு மந்தையைப் போல் நடத்துகிறவரே செவிகொடும், கேரூபின்களின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே பிரகாசியும், எப்ராயிம், பென்யமீன், மனாசே என்பவர்களுக்கு முன்பாக நீர் உமது வல்லமையை எழுப்பி எங்களை ரட்சிக்க வந்தருளும் என்று சொல்வதாக இந்த பகுதியில் நான் வாசிக்கிறோம். ஸோ இந்த ஆசாபின் சங்கீதத்தை பார்க்கும் பொழுது முதல் முறையாக இஸ்ரவேலின் மெய்ப்பரே என்று சொல்லி ஆண்டவரை அழைப்பதாக இந்த சங்கீதம் நமக்கு அறிவிக்கிறது. ஆண்டவராகிய தெய்வம் வித்தியாசமான மெய்ப்பராக விளங்குவதாக பல இடங்களிலே பல விதமாக நாம் காண்கிறோம். அவர் பெரிய மெய்ப்பர், அவர் ஆத்தும மெய்ப்பர், அவர் பிரதான மெய்ப்பர், அவர் இஸ்ரவேலின் மெய்ப்பர், அவர் என் மெய்ப்பர் என்றெல்லாம் வேதம் பல இடங்களிலே ஆண்டவரை பலவிதமான மெய்ப்பராக சித்தரிப்பதாக வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த சங்கீதத்திலே ஆசாப் ஜெபிக்கக்கூடிய சில ஜப உண்மைகளை பார்க்கிறோம். 3 கருத்துக்களை பார்க்கிறோம். முதலாவதாக முதல் 2 வசனங்களிலே பிரகாசியும் என்று சொல்லி ஆசாப் ஜெபிப்பதாக நாம் பார்க்கிறோம். பிரகாசியும். எப்ராயிம், மனாசே என்பவருடைய பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்கள் யோசேப்பின் குமாரர்கள். பென்யமீன் பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. இவன் யோசேப்பின் சகோதரன். இவர்களையெல்லாம் சொல்லி இந்த சங்கீதம் ஆரம்பிப்பதாக இந்த பகுதியிலே நான் வாசிக்கிறோம். பிரகாசியும் ஆண்டவரே, எங்களுடைய முகம், எங்களுடைய இருதயம் இருளடைந்து காணப்படுகிறது. துக்கத்தாலும் துன்பத்தாலும் பாவத்தாலும் அக்கிரமத்தாலும் இருளடைந்து போயிருக்கிறோம். எங்களுடைய முகத்தின் மேல், எங்களுடைய இருதயத்தின் மேல் பிரகாசியும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருடைய பிரகாசத்தை வாஞ்சித்து சங்கீதக்காரன் ஜெபிப்பதாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவருடைய பிரகாசம் ஒவ்வொருவருக்கும் தேவை என்பதை ஆரோனுடைய ஆசீர்வாதம் நமக்கு அறிவிக்கிறது. ஆரோன் இப்படி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி
ஆண்டவர் மோசேக்கு கற்றுக் கொடுத்ததாக எண்ணாகமம் 6ஆம் அதிகாரத்திலே நாம் காண்கிறோம். எண்ணாகமம் 6ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆரோனுடைய ஆசீர்வாதம், ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம், எப்படி மக்கள் மேல் கர்த்தர் பிரகாசமாய் இருப்பார், எப்படி அவர்கள் பிரகாசிக்க வேண்டும் என்பதை எடுத்துரைக்கக்கூடிய வசனங்கள். எண்ணாகமம் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல் முடிய நான் வாசிக்கும் பொழுது, பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஆரோனோடும் அவன் குமாரரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியதாவது, அவர்களிடத்தில் சொல்ல வேண்டியதாவது அப்படியல்ல, அவர்களை பார்த்து கண்கள் தெளிவாக அவர்கள் கண்களை காண வேண்டும். அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியதாவது, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவர்கள், அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல் என்றார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். கர்த்தர் நேரடியாக நம்மை ஆசீர்வதிக்கிறார். அது மட்டுமல்ல, ஊழியக்காரர்கள் மூலமாகவும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. ஆரோன் ஜனங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த வசனங்களிலே திருவளம் பெற்றுவதாக பார்க்கிறோம். உங்களை மேய்க்கக்கூடிய மேய்ப்பர்கள் உண்டே, போதகர்கள் உண்டே, பேராயர்கள் உண்டே, ஊழியக்காரர்கள் உண்டே. அவர்கள் உங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அவர்கள் மூலமாக உங்களுக்கு வருகிறது என்று கண்டு ஆமேன் என்று சொல்லி ஆசீர்வதிக்கக்கூடியவர்களிடத்திலே நீங்கள் அன்பாயிருங்கள், அடக்க ஒடுக்கத்தோடு இருங்கள், அவர்களை மரியாதைப்படுத்துங்கள், அவர்களுக்கு உதவி செய்யுங்கள், உற்ற துணையாக இருங்கள். ஏனென்றால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஊழியக்காரர்கள் மூலமாக கடந்து வருகிறது. புரியுதா? புரியுமே. உங்களுடைய ஊழியக்காரர்களை அரவணைத்துக் கொள்ளுங்கள், ஆதரியுங்கள், ஆசீர்வதியுங்கள். அவர்கள் மூலமாக தெய்வீக ஆசீர்வாதம் உங்களுக்கு தரப்படுகிறது. சரி, ஆண்டவரே எங்கள் மேல் பிரகாசியும். ஆண்டவர் நம்மேல் பிரகாசிப்பது எப்படி? முதலாவதாக முதல் வசனத்திலே, எங்களை நீர் மேயும், எங்களை மேய்த்து கொள்ளும், உங்களுடைய மேய்ச்சல் எங்களுக்கு தேவை என்று சொல்லி இந்த பகுதியில் நான் வாசிக்கிறோம். நீர் எங்களை மேய்த்து வழிநடத்தும் ஆண்டவரே அப்படின்னா, ஆண்டவர் தம்முடைய கிருபையினாலே தம்முடைய சத்தியத்தினாலே நம்மை வழிநடத்த வேண்டும். கிருபை என்பது இல்லாத இடத்திலே இலவசமாக கொடுக்கப்படக்கூடிய ஈவு. ஆண்டவரே உம்முடைய கிருபையினாலே என்ன நடத்தும். இரண்டாவதாக உம்முடைய சத்தியத்தினாலே எனக்கு வழிகாட்டும். ஆண்டவருடைய சத்தியம் வேத புத்தகம். ஆண்டவருடைய வேத புத்தகத்தை வாசிக்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது, கைக்கொள்ள ஆண்டவரிடத்தில் உதவி கேட்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு நல்ல மேய்ச்சலை கொடுக்கிறார். அவருடைய பிரகாசம் நம்மேல் அமைந்திருக்கிறது. முதலாவதாக நீர் பிரகாசிக்க வேண்டும். எப்படி? எங்களை மேய்ப்பதின் மூலமாக. இரண்டாவதாக எங்கள் மத்தியில் வாசம் பண்ணி என்று சொல்லி அதை முதலாவது வசனம் நமக்கு அறிவிக்கிறது. கர்த்தர் நம்மோடு நம் மத்தியிலே வாசம் பண்ணும் பொழுது தெய்வீக பிரசன்னம் நம்மை தாங்குகிறது. இதனால் தான் குடும்ப ஜபம் என்பது முக்கியமான அவசியம். 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடியிருக்கும் பொழுது அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறாரே. இயேசுவின் நாமத்தினாலே நாம் கூடும் பொழுது நம் மத்தியிலே வந்து ஆண்டவர் தங்குகிறார். அவர் நம் மத்தியிலே தங்கும் பொழுது அவருடைய பிரகாசம் நம்மை சூழ்ந்திருக்கும். எப்படி? கிறிஸ்துமஸ் செய்தியை அந்த தூதர்கள் சொன்ன பொழுது அவர்களை சுற்றிலும் பிரகாசம் உண்டாயிற்றே, அதே போல எந்த வீட்டிலே குடும்ப ஜபம் உண்டோ அந்த வீட்டிலே கர்த்தருடைய பிரசன்னமும் உண்டு, பிரகாசமும் உண்டு. யாரெல்லாம் ஜப வாழ்க்கையை அன்றாடகம் அவர்கள் கடைபிடிக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய பிரகாசம் உண்டு. கர்த்தர் நம்மை விட்டு விலகாமலும் நம்மை கைவிடாமலும் இருப்பார். பழைய ஏற்பாட்டிலே சில இடங்களிலே கர்த்தருடைய பிரசன்னம் மக்களை நீங்கியதுண்டு. தேவாலயத்தை விட்டே நீங்கியதுண்டு, சவுலை விட்டு நீங்கியதுண்டு, சிம்சோனை விட்டு அகன்றதுண்டு, மிரியாமை விட்டு கடந்தது உண்டு. ஆனால் தாவீதின் வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது வேதத்திலே வாசிக்கிறோம், உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உம்முடைய பரிசுத்தாவியை என்னிடத்திலிருந்து எடுத்து கொள்ளாமலும் இரும். நீங்காத கர்த்தர், மனம் திரும்பின மனுஷன், மறுபடியும் பிறந்த ஒரு விசுவாசி, அவனோடு ஆண்டவர் தங்கி தாபரித்து அவனோடு வாழ்வதாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். கர்த்தர் நம்மை விட்டு விலகாமல் நம்மை கைவிடாமல் இருக்கத்தக்கதாக
கர்த்தருடைய பிரசன்னத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். அவர்தான் விலக மாட்டாரே ஐயா, அவர்தான் கைவிட மாட்டாரே. அப்படியானால் அவருடைய பிரசன்னத்தை நாம் ஏன் காத்துக்கொள்ள வேண்டும்? காத்துக்கொள்ள வேண்டும். மோசேக்கு விரோதமாக அண்ணன் ஆரோன், அக்காள் மிரியாம் 2 பேரும் கோள் பேசின பொழுது, புரளி பேசின போது கர்த்தர் அவர்களை விட்டு போய்விட்டார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். எண்ணாகம் 12. ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாம் காத்துக்கொள்ளத்தக்கதாக அந்த பிரசன்னத்தை வாஞ்சித்து நம்முடைய வாயின் வார்த்தைகள் செம்மையாக, கிருபையாக, பரிசுத்தமாக இருக்கும் பொழுது அவருடைய பிரசன்னத்தை நாம் காத்துக்கொள்கிறோம். காத்துக்கொண்டு வாழ வேண்டியது நம்முடைய கடமை. முதலாவதாக மெய்த்தலின் மூலமாக, 2வதாக மத்தியில் விளங்கி, 3வதாக எங்களை மீட்டுக்கொள்ளும். நீர் மீட்டுக்கொள்ளும் பொழுது நாங்கள் பிரகாசம் அடைவோம். தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரிடத்தில் எவ்வளவேனும் இருள் இல்லை. அந்த தேவன் எங்கள் மத்தியில் வாசம் பண்ணும் பொழுது அவருடைய மீட்பு எங்களுக்கு சொந்தம். கதவை திறக்கிறோம், ஒரே இருட்டு. சுவிட்ச் போடுகிறோம், ஒரே வெளிச்சம். இருளை காணவே இல்லை. அதுபோல இருண்ட இருதயத்திலே, இருண்ட வாழ்க்கையிலே தேவன் தம்முடைய ஒளியை வீசும் பொழுது இருளெல்லாம் அகலும், இருட்டெல்லாம் நீங்கும், பாவமெல்லாம் மறையும், பிரகாசமே தங்கும். அப்படி என்றால் கர்த்தர் நம்மை மீட்டுக்கொள்வது, கர்த்தர் நம்மை மீட்டுக்கொள்வது என்றால் என்ன பொருள்? ஆண்டவர் நம்மிலே, நம்மோடு தங்கி தாபரித்து வாழும் பொழுது இருள் அகல்கிறது, ஒளி வீசுகிறது. ஆக இருள் அகற்றி அறிவொளி வீசுகிறது. இதற்கு ஒரே காரணம் தெய்வத்தின் பிரசன்னம், அதனாலே வரக்கூடிய பிரகாசம். ஆக முதலாவதாக பிரகாசியும் என்று சொல்லி சங்கீதக்காரன் ஜபிக்கிறான். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஏசாயா 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, லூக்கா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதலாக இருளில் வாழக்கூடிய மக்கள் ஒளியை கண்டுகொள்ளத்தக்கதாக இயேசு கிறிஸ்துவாகிய ஒளியை தங்களுடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்கு மகிமையாக வாழ வேண்டியது அவர்கள் கடமை. முதலாவதாக பிரகாசியும், 2வதாக பிரகாசிக்க பண்ணும். ஆண்டவரே நீர் பிரகாசியும், நாங்களும் பிரகாசிக்க வேண்டும். எங்களால் பிரகாசிக்க முடியாது, நீர் எங்களை பிரகாசிக்க பண்ணும் என்று சொல்லி 3ஆம் 7ஆம் 9ஆம் வசனங்களிலே சங்கீதக்காரன் அறிவிப்பதாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். 80ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது என்ன வாசிக்கிறோம்? எப்பிராயிம், பென்யமீன், மனாசே என்பவர்களுக்கு முன்பாக நீர் உமது வல்லமை எழுப்பி எங்களை ரட்சிக்க வந்தருளும். தேவனே எங்களை திருப்பி கொண்டு வாரும், உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம் என்று சொல்லி வாசிக்கிறோம். 7ஆம் வசனத்திலே சேனைகளின் தேவனே எங்களை திருப்பி கொண்டு வாரும், உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவர் பிரகாசிப்பது மட்டுமல்ல, நாமும் பிரகாசிக்க வேண்டும். நம்மால் பிரகாசிக்க முடியாது. தெய்வத்தின் ஒளி நம்மேல் படும் பொழுது நாமும் பிரகாசிப்போம். சூரியனுடைய ஒளி சந்திரன் மேல் படும் பொழுது பிரகாசம் வருகிறதே, அதே போல நாமும் பிரகாசிக்கத்தக்கதாக ஆண்டவர் நமக்கு ஆவன செய்ய வேண்டும். கர்த்தர் நம்மை பிரகாசிக்க பண்ண வேண்டும். எப்படி? 3ஆம் 19ஆம் வசனங்களிலே பார்க்கும் பொழுது ஆண்டவரே திருப்பி கொண்டு வாரும், பன்றி மேட்டிலே கிடக்கிறோம், எங்களை திருப்பி கொண்டு வாரும். பன்றிகள் சாப்பிடக்கூடிய உணவு கூட, அந்த தவிடு கூட எங்களுக்கு கிடைக்கவில்லை, திருப்பி கொண்டு வாரும். பிதாவின் வீட்டுக்கு எங்களை கொண்டு வாரும். நீர் எங்களை கொண்டு வந்தால் ஒழிய எங்களுக்கு வாழ்க்கையிலே பிரகாசம் இல்லை. கெட்ட குமாரர்களைப் போல, இளைய குமாரர்களைப் போல வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த வாழ்க்கையிலிருந்து நம்மை திருப்பி கொண்டு வரத்தக்கதாக நாம் ஆண்டவரிடத்தில் வேண்ட வேண்டியது நம்முடைய கடமை. சில சமயங்களிலே அக்கிரமத்தை விட்டு நம்மால் அகல முடியவில்லை, மனம் திரும்ப முடியவில்லை. சில பாவ பழக்க வழக்கங்கள் நமக்கு பிரியமாக இருக்கின்றன, அவற்றை விட்டு திரும்பவே முடியவில்லை. ஆனால் அவற்றிலே நிலைத்திருப்போம் என்றால் அதிகமாய் தண்டிக்கப்படுவோம், சிட்சிக்கப்படுவோம், கடைசி நாட்களிலே நரகத்துக்கும் போவோம். ஆனால் மனம் திரும்ப முடியவில்லையே, அந்த பாவங்களை விட்டுவிட முடியவில்லையே. அந்த பாவம் இன்பமான பாவம், இனிய பாவம், இன்றைய நாளின் பாவம். எப்படி திரும்புவது? எப்படி மனம் திரும்புவது?
கொர்நேலி வீட்டாருக்கு, புறஜாதிகளுக்கு தேவன் மனம் திரும்புதலை அருளி செய்தார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோமே. அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரத்திலே நாம் காண்கிறோமே. அதுபோல கர்த்தாவே, எங்கள் பாவ சோதனைகளிலிருந்து எங்களால் விடுபட முடியவில்லை, எங்களால் எழும்ப முடியவில்லை, நீர் எங்களை எழுப்பிக் கொண்டு திருப்பிக் கொண்டு வாரும். கொர்நேலி வீட்டாருக்கு மனம் திரும்புதலை நீர் அருளி செய்தீரே, அதே போல மனம் திரும்புதலை எங்களுக்கு அருளி செய்யும். எங்களுக்கு ஒரு ஈவாக பரிசிலாக மனம் திரும்புதலை தாரும். எங்களால் மனம் திரும்ப முடியவில்லை, எங்கள் மனதை நீர் திருப்பும், உம்மோடு ஒரு முகப்படுத்தும், உமக்காக இந்த உலக வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஜெபிப்பது நல்லது. இன்னும் தொடர்ந்து பார்க்கிறோம், திரும்பி வாரும். ஆண்டவரே, சில சமயங்களிலே எங்களை விட்டு நீர் விலகி விடுகிறீர், எங்களுக்கு தூரமாக போய்விடுகிறீர், எங்களை கைவிட்ட மாதிரி காணப்படுகிறது, நீரே திரும்பி வாரும் ஆண்டவரே என்று சொல்லி 14ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். ஆண்டவரே, திரும்பி வாரும், எங்களிடத்தில் மீண்டுமாக வாரும், வாரும் ஐயா போதகரே, வந்தமிடம் தங்கிவிடும். ஆண்டவர் அவர்களை விட்டு, எம்மாவு சீஷர்களை விட்டு கடந்து போவது போல் காட்டிய பொழுது, பாவனை செய்யும் பொழுது அந்த சீஷர்கள் சொன்னார்கள், திரும்பி வாரும் ஆண்டவரே, வாரும் ஐயா போதகரே, எங்களோடு வந்து தங்கியிரும் என்று சொல்லி அழைத்த பொழுது ஆண்டவர் திரும்பி வந்தார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இல்லாவிட்டால், அல்லது நம்மை விட்டு கடந்து செல்கிறவர் போல காணப்பட்டால், ஆண்டவருடைய வருகையை மீண்டுமாக எதிர்நோக்குவோம். பாவ சஞ்சலத்தின் நண்பராகிய இயேசு கிறிஸ்துவை வருந்தி நம்முடைய வாழ்க்கையிலே வரவழைப்போம். அவர் வந்தால்தான் ஆசீர்வாதம், அவர் வந்தால்தான் பிரசன்னம், அவர் வந்தால்தான் பிரகாசம். எனவே கர்த்தரை நம்முடைய வாழ்க்கையிலே இழந்து போகக்கூடாது என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் சபலை விட்டு பிரிந்தார், பிரிந்தது தான். கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய பலன், வல்லமை சிம்சோனை விட்டு பிரிந்தது. ஆனாலும் கர்த்தரை நோக்கி அவன் கூப்பிடக்கூடிய நாட்களிலே, மனம் திரும்பின நாட்களிலே மீண்டுமாக அவருடைய பலன் அவனுக்குள் வந்தது என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். போனது போல காணப்படக்கூடிய ஆண்டவர் மீண்டுமாக நம்முடைய வாழ்க்கையிலே வந்து நம்மை பிரகாசப்படுத்தத்தக்கதாக கர்த்தருக்கு நம்முடைய வாழ்க்கையை கையளித்து, ஆண்டவரே, உம்மை விட்டு நான் போக மாட்டேன் ஆண்டவரே, என்னை விட்டு நீர் போகாதையும் ஆண்டவரே என்று சொல்ல வேண்டும். ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை நான் கைவிடுவதும் இல்லை. நாம் ஆண்டவரிடத்தில் சொல்ல வேண்டும், ஆண்டவரே, நானும் உம்மை விட்டு விலக மாட்டேன், நானும் உம்மை கைவிட மாட்டேன் என்ற பொருத்தனையை, உடன்படிக்கையை செய்து கொள்வோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையை பிரகாசம் அடையும். ஆண்டவர் திரும்பி நம்மிடத்தில் வந்து சேரும் பொழுது, நாம் திரும்பி ஆண்டவரிடத்தில் வந்து சேரும் பொழுது நம்முடைய வாழ்க்கை புதுப்பிக்கப்படுகிறது. புது உடன்படிக்கையை மீண்டுமாக ஏற்படுத்தி கொள்கிறோம். இழந்தவை எல்லாவற்றையும் இரட்டிப்பாக அல்ல, பல மடங்கு நாம் திருப்பிக் கொள்கிறோம். திரும்பி வரும் பொழுது திருப்பிக் கொள்கிறோம். ஒருவேளை எத்தனையோ காரியங்களை நாம் இழந்து போயிருக்கலாம். சரீர சுகத்தை, ஆரோக்கியத்தை இழந்து போயிருக்கலாம். குடும்பத்தில் ஒரு சில நண்பர்கள் நம்மை விட்டு கடந்து போனார்கள். நம்முடைய வீட்டிலே கூட ஒரு சிலர் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள். சில சொத்துக்களை, நம்முடைய சொத்துக்களை சிலர் சூறையாடி இருக்கிறார்கள். எத்தனையோ காரியங்களை இழந்து போயிருக்கிறோம். அவையெல்லாம் திரும்பி வருமா? திரும்பி வரும். அதைத்தானே தாவீது ஆண்டவர் சொன்னார். தாவீது எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான். எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில திரும்பி வரத்தக்கதாக, எல்லாரும் நம்முடைய வாழ்க்கையில திரும்பி வரத்தக்கதாக நாம் திரும்பி வருவோம். ஆண்டவருடைய சமூகத்திலே மீண்டுமாக தஞ்சம் புகுவோம். ஆக திருப்பி கொண்டு வாரும், திரும்பி வாரும் என்னும் 14ஆம் வசனத்திலே திராட்சை செடியை விசாரியும் என்று சொல்லியும் சங்கீதக்காரன் ஜெபிப்பதாக வேதத்திலே வாசிக்கிறோம். திராட்சை செடி என்பது திருச்சபை. திராட்சை செடி என்பது அந்த திருச்சபையிலே உள்ள ஒரு கொடி, விசுவாசி. நீங்கள், நான், நாமெல்லாம் விசாரிக்கப்படத்தக்கதாக, ஆண்டவரால் ஆதரிக்கப்படத்தக்கதாக வாழ வேண்டியது நம்முடைய கடமை. என்னை விசாரியும் ஆண்டவரே, என்மேல் கருணை கூர்ந்து, என்மேல் கிருபை கூர்ந்து என்னை விசாரியும் ஆண்டவரே என்று சொல்லும் பொழுது கர்த்தர் விசாரிக்கிறார். உங்களுடைய கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைக்கும் பொழுது கர்த்தர் உங்களை விசாரிக்கிறார், அரவணைக்கிறார், ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதனால்தான் கர்த்தருடைய விசாரணைகளை முன்னிட்டு, விசாரிப்பை முன்னிட்டு, கரிசனையை முன்னிட்டு ஏராளமான வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் நாம் பிறக்கும் முன்பே நமக்காக எழுதி தந்திருக்கிறார்.
பாரஞ்சுமக்கிறவர்களை வாருங்கள், இளைப்பாறுதல் தருவேன். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் குமாரனிலே பிதா மகிமைப்படும்படியாக நான் அவைகளை செய்வேன். நான் இளைஞனாயிருந்தேன், முதிர் வயதுள்ளவனும் ஆனேன். ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்காக இறந்து தெரிகிறதையும் நான் கண்டதில்லை. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமென் என்றும் இருக்கிறது என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஆம், ஆமென் என்று சொல்லி ஆண்டவர் ஏராளமான வாக்குத்தத்தங்களை நமக்காக தந்திருக்கிறார். இந்த வாக்குத்தத்தங்களை நம்முடைய வாழ்க்கையிலே சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். ஆனால் சில வாக்குத்தத்தங்கள் பலிக்கின்றன, சில வாக்குத்தத்தங்கள் பலிக்கவில்லை. அதற்குரிய காரணங்களையும் நாம் கற்றுக்கொள்வது நலமாயிருக்கும். நம்முடைய கேலண்டரிலே சில வாக்குத்தத்தங்கள், சட்ட வாக்கிய அட்டையிலே சில வாக்குத்தத்தங்கள், கோயில் மணி அடித்து சில வாக்குத்தத்தங்கள், ஆங்காங்கு ஊழியர்கள் வந்து அவ்வப்போது வாக்குத்தத்தங்கள், ஒரு நாளுக்குரிய வாக்குத்தத்தம், மாதாந்திர வாக்குத்தத்தம், வருஷத்துக்கு ஒரு வாக்குத்தத்தம். இது என்ன வாக்குத்தத்தம்? வேதம் முழுமையிலும் வாக்குத்தத்தங்கள். வேதம் முழுமையில் உள்ள வாக்குத்தத்தங்கள் எல்லாமே நமக்கு சொந்தமாகும். குறிப்பிட்ட ஒரு வாக்குத்தத்தம் அல்ல, வேதத்தின் எல்லா வசனங்களும் எல்லா வாக்குத்தத்தங்களும் நமக்கு சொந்தம். ஆனால் அவற்றை சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் என்றால் நிபந்தனைகளை நிறைவேற்ற வேண்டும். நிபந்தனைகளை நிறைவேற்றி இந்த உலகத்திலே வாழ வேண்டும். ஒரு ஆள் இப்படி சொன்னாரே, கண்ணாடியிலே காலையிலே உன்னுடைய முகத்தை பார், முகத்தை பார்த்து சொல்லு. கண்ணாடியில் யார் இருக்காங்க? நீங்க தானே இருக்கீங்க. உங்க முகம் தானே தெரியுது. அந்த முகத்தை பார்த்து சொல்லுங்கள், கர்த்தர் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார், கர்த்தர் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார், கர்த்தர் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார். ஒரு நாளுக்கு நீங்கள் 100 தடவை சொல்லுங்கள், நீங்கள் எங்கேயோ போய் விடுவீர்கள் என்று சொன்னார். எங்கேயும் போக மாட்டீங்க, அங்கதான் இருப்பீங்க. ஏன்னா இந்த ஆள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வேதத்தின் வாக்குத்தத்தம் முழுமையான வாக்குத்தத்தம் அல்ல. அரைகுறை வாக்குத்தத்தத்தை கொடுத்து உங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார். வாக்குத்தத்தம் அப்படியா? என்னுடைய கட்டளைகள், என் நியாயப்பிரமாணங்கள் எல்லாவற்றையும் நீ கைக்கொண்டால் கர்த்தர் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார். உபாகமம் 28:14. ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தோடும் ஒரு வில்லை ஒட்டி இருக்கும், ஒரு நிபந்தனை ஒட்டி இருக்கும். நிபந்தனைகளை நிறைவேற்றி வாக்குத்தத்தங்களை சொந்தமாக்கி கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. சட்டை வாங்க போகிறோம், ஒரு ஷாப்பிங் சென்டரில் குறிப்பிட்ட சட்டை நமக்கு பிடித்திருக்கிறது, அதை எடுத்துக்கொண்டு ஓடிவிடலாமா? ஓடிவிட முடியாது. செக்யூரிட்டி பிடிப்பார். என்ன செய்ய வேண்டும்? சட்டை வேண்டும் என்று சொல்ல வேண்டும். அவர் அதை எடுத்துக்கொண்டு கவுண்டருக்கு செல்வார். விலையை கொடுக்க வேண்டும், ரசீதை காட்ட வேண்டும். சட்டை பார்சல் பண்ணப்பட்டு நமக்கு கொடுக்கப்படும். ஆக அந்த சட்டை ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய வாக்குத்தத்தம். நாம் செலுத்த வேண்டிய விலை நிபந்தனை. நிபந்தனைகளை நிறைவேற்றி வாக்குத்தத்தத்தை சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். அடுத்த தடவை யாராவது உங்களுக்கு வாக்குத்தத்தம் சொன்னால், வாக்குத்தத்த அட்டையை கொடுத்தால், முதலாவது அந்த வாக்குத்தத்த வேதத்திலே இருக்கிறதா இல்லையா என்று பாருங்கள். முழு வாக்கியத்தை வாசியுங்கள். முந்தின வசனங்கள், பிந்தின வசனங்கள் எல்லாவற்றையும் வாசியுங்கள். நிபந்தனைகள், விலை, பிரைஸ் டாக் அதில் ஒட்டி இருக்கும். நிபந்தனைகளை நிறைவேற்றி வாக்குத்தத்தங்களை வாழ்க்கையில சொந்தமாக்கி கொண்டு வாழுங்கள். திராட்சை செடியை விசாரியும். முதலாவதாக திருப்பி கொண்டு வாரும், இரண்டாவதாக திரும்பி வாரும், மூன்றாவதாக திராட்சை செடியை விசாரியும், நான்காவதாக 15ஆம் வசனத்திலே திடப்படுத்தின கிளையை கடாட்சியும். ஆண்டவரே, என்னை நீ திடப்படுத்தி இருக்கிறீர். உம்முடைய வசனத்தினாலே, உம்முடைய ஆவியினாலே, உம்முடைய வல்லமையினாலே, உம்முடைய பிரசன்னத்தினாலே, பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தினாலே, ஆலய ஆராதனைகளினாலே என்னை உறுதிப்படுத்தி இருக்கிறீர், என்னை திடப்படுத்தி இருக்கிறீர். ஆண்டவரே, என்னை கடாட்சியும், என்னை காத்துக்கொள்ளும். என்னால் காத்துக்கொள்ள முடியாது. என்னை உம்முடைய கிருபையினால் நீ தாங்கி வழி நடத்தி என்னை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே தன்னை ஒப்புக் கொடுப்பதாக இந்த பகுதியிலே நான் வாசிக்கிறோம். 2 காரியங்கள், 2 ஜெப விண்ணப்பங்களை இதுவரை பார்த்தோம். முதலாவதாக பிரகாசியும், இரண்டாவதாக பிரகாசிக்க பண்ணும், மூன்றாவதாக 18ஆம் 19ஆம் வசனங்களிலே பார்க்கும் பொழுது பின்வாங்க மாட்டோம் என்று சொல்லியும் கர்த்தரிடத்திலே தன்னுடைய உறுதிப்பாட்டை சங்கீதக்காரன் வெளிப்படுத்துவதாக இந்த பகுதியிலே நான் வாசிக்கிறோம்.
18, 19 வசனங்களிலே பார்க்கும் பொழுது, அப்பொழுது உம்மை விட்டு பின்வாங்க மாட்டோம், எங்களை உயிர்ப்பியும், அப்பொழுது உமது நாமத்தை தொழுது கொள்ளுவோம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, எங்களை திருப்பிக் கொண்டு வாரோம், உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். ஆக மூன்றாவதாக சங்கீதக்காரன் ஆசாப் கொடுக்கக்கூடிய ஜெப வேண்டுகோள் என்னவென்றால், பின்வாங்க மாட்டோம். ஆண்டவரே பிரகாசியும், ஆண்டவரே பிரகாசிக்க பண்ணும், ஆண்டவரே பின்வாங்க மாட்டோம். உம்மோடு நடக்கக்கூடிய நாங்கள் பின்வாங்க மாட்டோம். உன்னதத்தை நோக்கி வாழக்கூடிய நாங்கள் உலகத்தை நோக்கி வாழ மாட்டோம். இயேசுவின் பின்னே நாங்கள் நடக்க உறுதிப்பட்டோம், இனி பின்வாங்க மாட்டோம். தேமாவுக்கும் தோமாவுக்கும் என்ன வித்தியாசம்? தேமா இந்த பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு விலகி பின்வாங்கி போனான் என்று சொல்லி பவுல் சொல்கிறான். பின்வாங்கியவன் திரும்பவே இல்லை. தோமா படியல்ல. ஆண்டவர் உயிர்த்தெழுந்த கர்த்தர் தரிசனம் கொடுத்த பொழுது தோமா இல்லை. அவரை கண்டோம் என்று சீஷர்கள் அறிவித்த பொழுது பின்வாங்கிய தோமா பின்னும் ஆண்டவரிடத்திலே வந்து சேர்ந்தான். என் ஆண்டவரே, என் தேவனே என்று சொல்லி அறிக்கையும் விட்டான் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். தேமாவை போல அல்ல, தோமாவை போல பின்வாங்கியவர்கள் மீண்டும் ஆண்டவருடைய சமூகத்திலே முன்வந்து ஒப்பு கொடுக்கத்தக்கதாக அழைக்கப்படுகிறோம். என்ன செய்ய போகிறானாம் ஆசாப்? நாங்கள் ரட்சிக்கப்படுவோம். உம்மை நோக்கி நாங்கள் வரும் பொழுது, உம்மை மீண்டும் பின்பற்ற உம்மிடத்திலே எங்களுடைய ஜீவியத்தை ஒப்பு கொடுக்கும் பொழுது ரட்சிக்கப்படுவோம். 7ஆம் வசனத்திலே, 19ஆம் வசனத்திலே பின்வாங்க மாட்டோம், 18ஆம் வசனத்திலே தொழுது கொள்ளுவோம். அதே வசனத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே கூட யாராவது பின்வாங்கி இருந்தால், பின்மாற்றம் கண்டிருந்தால் ஆண்டவரிடத்திலே மீண்டுமாக வருவோம். அவர் நெறிந்த நாணலை முறிப்பதில்லை, மங்கி எறிகிற திரியை அவர் அணைப்பதில்லை. மீண்டுமாக பிரகாசிக்க பண்ணுவார், மீண்டுமாக உறுதிப்படுத்துவார், நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார், பிரகாசிப்பார், பிரசன்னத்தை நீங்காத பிரசன்னமாக நமக்கு தருவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆராயவும், எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் உம்முடைய சந்நிதியிலே எங்களை வழிநடத்தினீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆசாபை போல இந்த ஜெபங்களை நாங்களும் அனுதினமும் கடைபிடித்து உம்மோடு சேர்ந்து வாழ எங்களுக்கு உதவி செய்யும். பிரகாசியும் ஆண்டவரே, எங்களை பிரகாசிக்க பண்ணும் ஆண்டவரே. பின்வாங்க மாட்டோம் ஆண்டவரே. எங்களிலே யாராவது பின்மாற்றம் கண்டிருந்தால் மீண்டுமாக உம்முடைய சமூகத்தில் வந்து பூரணமாக எங்களை ஒப்பு கொடுத்து முற்றிலுமாக எங்களை அர்ப்பணித்து உம்மை பின்பற்றி வாழ எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.